தருணம். நம்முடைய சிறப்பு பேச்சாளர் சன் டிவி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி ஸ்வர்ணலதா ஆவுடையப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தாய்க்கு வணக்கம். தாய் தந்த தமிழுக்கு வணக்கம். அவையில் அமைந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். சன் டிவி புகழ்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு. நான் சன் டிவியில் போய் பேசினதுக்கும் சரி, இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசுவதற்கும் சரி, சிங்கப்பூரில் இருக்கும் ஒவ்வொரு அமைப்பும் கொடுத்த வாய்ப்பும் ஊக்கமும் தான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு மக்கள் கவிஞர் மன்றம் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி என்னை வளர்த்த பல பெரியவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாவேந்தரும் பட்டுக்கோட்டையும். ஒருத்தரை பத்தி பேசுறது அப்படிங்கிறதே வரம். எனக்கு 2 பேரை பற்றி பேசுவதற்கு கிடைத்த பெரும் வரம் இது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் ஒண்ணு இருக்கு. ஏன்னா மக்கள் கவிஞர் மன்றம் நடக்கும் 22வது ஆண்டு விழா. அப்ப ஏற்கனவே 21 வருடமாக பல அறிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல பேச்சாளர்கள் பட்டுக்கோட்டையாரை பற்றி பல அருமையான தகவல்கள் எல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி அவருடைய ஆசான் பாவேந்தரை பற்றியும் பல அருமையான செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கும். நம்முடைய சிறப்பு விருந்தினர் தினகரன் ஐயாவுடைய இலக்கிய பேச்சுக்களை நான் பல இடத்தில் கேட்டு வியந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற பல விஷயத்தை அவர் பேசிட்டு போயிட்டார். இனிமே நான் என்ன பேசுறது? எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் அருமையாக பேசிட்டார். புதுசா நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் புதுதில்லியில் பிறந்து வளர்ந்து படித்த ஒரு பெண். அம்மா அப்பாவுடைய ஊக்கத்தினால கொஞ்சம் தமிழ் வாசிக்க கற்றுக்கொண்டேன். நம்முடைய தேசிய நூலகத்தின் தயவால் ஒரு சில புத்தகங்களை வாசித்திருக்கிறேன், அவ்வளவுதான். இருந்தாலும் ஒரு சாமானிய பெண்ணுடைய பார்வையில் அந்த 2 ஜாம்பவான்களும் எப்படி தெரிந்தார்கள் என்பதை உங்களுடன் பகிர்வதுதான் என்னுடைய பேச்சின் நோக்கமாக இருக்க போகிறது. ஏன்னா சமுதாயத்தில் சாமானியர்களுடைய குரலும் ஒலிக்கப்பட வேண்டும் என்று ஓங்கி குரல் எழுப்பியவர்கள் தான் பாவேந்தரும் பட்டுக்கோட்டையரும் இல்லையா? அவங்க மட்டும் இல்ல, நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் நோக்கமும் அதுதான், தனிச்சிறப்பு அதுதான். நீங்க பார்த்துக்கோங்களேன், நம்முடைய தமிழ் இலக்கியம் சாமானியனின் வாழ்க்கையை பதிவு செய்தது மாதிரி வேற எந்த இலக்கியமும் பதிவு செய்திருக்க முடியாதுங்க. இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு நிலத்தை அந்த 5 திணைகளாக பிரித்து வாழ்ந்தார்கள் இல்ல. அப்ப என்ன மாதிரி வேலை செஞ்சாங்க, எப்படி உழைத்தார்கள், அவர்களுடைய உணர்வு என்ன, இதெல்லாம் தொடர்ந்து பதிவு செய்து வந்தது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கத்தை அகப்பாடல்களும், அதே மாதிரி ஒரு சமுதாயம்னு வந்துட்டா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற புறப்பாடல்களும் தொடர்ந்து பதிவு செய்தது நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் முக்கிய நோக்கமாக அது இருந்தது. அந்த உயரிய நோக்கத்தின் தொடர்ச்சியை 20ஆம் நூற்றாண்டில் உறுதி செய்தவர்கள் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும். 2 பேருமே வேற வேற சூழல்ல பிறந்து வளர்ந்தவங்க. 1891 புதுச்சேரியில் பிறந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். நல்லா படிச்சிருக்கார். தமிழ், பிரெஞ்சு 2லயுமே புலமை பெற்ற ஒருவர். தன்னுடைய புரட்சிகரமான எழுத்துக்களின் மூலம் வாசிப்பவர்கள் மனதில் புதிய எழுச்சியூட்டும் சிந்தனைகளை விதைப்பதில் அவர் வல்லவர். இந்த பக்கம் பட்டுக்கோட்டையார் 1930 பட்டுக்கோட்டை அருகே இருக்கிற செங்கம்படுத்தான் காடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தவர். 2 வருடங்கள் தான் பள்ளி படிப்பு. ஆனா அவருடைய 19 வயதுக்குள்ள 17 வகையான வேலைகளை செய்த அனுபவசாலி. ஆக ஒருத்தர் படிப்பறிவின் மூலம் பகுத்தறிவை புகுத்தினார். மற்றவர் தனக்கு கிடைத்த பட்டறிவை கொண்டு திரைப்பாடல்கள் எழுதி படிக்காத பாமர மக்களிடமும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார். சமீபத்துல நான் எஸ் ராமகிருஷ்ணனுடைய உபபாண்டவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சேன். பாவேந்தருக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் மகாபாரதத்துக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் என்னுடைய புரிதலை சொன்னதுக்கு அப்புறம் புரியும் ஏன் சொல்றேன்ட்டு. அந்த புத்தகத்துல எப்படின்னா முக்கிய கதாபாத்திரங்கள் எதை பற்றியுமே பெருசா பேசல. அதோட நாம தாண்டி வந்துருப்போல, சில கதாபாத்திரம் கண்டுக்காம விட்டுருப்போல, அதை பற்றிய செய்திகள் தான் அந்த புத்தகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. உதாரணத்துக்கு அந்த போர்ல ஏன் கலந்துக்கிட்டோம் அப்படின்னே தெரியாம கலந்துக்கிட்டு அடிபட்டு இறந்து போன வீரனின் கதை அதுல பேசப்படுது.
அதே போர்ல அடி வாங்கி நடக்க முடியாம இருந்த இடத்திலேயே அழுகி வாரக்கணக்கில் நின்று அழுகி இறந்து போன யானையின் கதை அங்க பேசப்படுகிறது. ஏகலைவனை பார்த்தாலே நமக்கு பாவமா இருக்கும்ல. அந்த ஏகலைவன் தன்னுடைய வில் வித்தை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றான், அவனை பார்த்து குறைச்ச ஒரு நாயுடைய வாயை 7 அம்புகளால் துளைக்கானாம். அந்த நாய்க்கு வெளிச்சிருக்கும்ல, அது அங்க பேசப்படுகிறது. அதே மாதிரி அரக்கு மாளிகள் தீ வைத்த போது குந்தியையும் பாண்டவர்களையும் தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காக விதுரர் என்ன பண்றாரு, ஒரு ஏழை வேடுவத்தாயையும் அவளது 5 மகன்களையும் அந்த இடத்துல பலி கொடுத்துட்டார். இதெல்லாம் படிச்ச போது எனக்கு பட்டுக்கோட்டையாரின் வரிதான் நினைவுக்கு வந்தது. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10 மாதம் தான். இந்த மாதிரி எளியவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இத்தனை யுகம் ஆயிடுச்சு. எப்ப அவங்க தரப்பு நியாயத்தை பேசி அவர்களுக்கு நீதி வழங்குவது, அது அப்படி அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனம் இருக்கா? ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ஆனால் பாவேந்தரும் சரி பட்டுக்கோட்டையரும் சரி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பாட்டாளி மக்களின் பாமர மக்களின் அந்த ஜனத்தொகை கணக்கெடுப்பின் போது மட்டும் மனிதராக தெரிந்த மனிதர்களின் கதைகளை பேசி அவர்களுக்கான நியாயத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். ஒரு கவிஞனுடைய வேலை என்னன்னா, அவன் வாழ்ற காலத்துல உலகத்துல நடக்கிற புதிய மாற்றங்களை புதிய உண்மைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த புதிய விழுமிய முறைகளை அவர்களுக்கு பெற்றுத் தருவது, உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுத் தருவதே ஆகும். அந்த வகையில பார்த்தா 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய புரட்சி, சகோதரர் சொன்ன மாதிரி தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நிறைய இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. தொழிலாளர்கள் வேலை இழந்துட்டாங்க. ஏதாவது செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. முதலாளிகள் கிட்ட போய் நிற்கும் போது முதலாளிகள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். வேலை தரேன், ஆனா நீ விடுமுறைன்னு பேச்சு எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரமாவது வேலை செய்தாக வேண்டும், நான் கொடுக்கறதா சம்பளம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸோடு அவர்கள் வேலை பார்க்க வேண்டிய நிலை. ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டாலும் போக போக அது ஒரு பெரும் கோபமாக வெடிக்கிறது. அமெரிக்கால, ஐரோப்பால பல இடங்களில் தொழிலாளர்கள் ஒன்று கூடி, நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் ஓய்வு வேணும்ல, 8 மணி நேர வேலை 8 மணி நேர ஓய்வுங்கிற ஒரு அடிப்படை தேவைக்காக, அடிப்படை கோரிக்கைக்காக பல இடங்களில் போராட்டம் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது 1886ல சிகாகோல இருக்கிற ஹே மார்க்கெட் சதுக்கத்துல கிட்டத்தட்ட 4 லட்சம் தொழிலாளர்கள் ஒன்று கூடி போராடினார்கள். எதுக்கு? 8 மணி நேரம் வேலை தான் எங்களால பார்க்க முடியும்னு சொல்றதுக்கு. இந்த போராட்டம் மே 1ஆம் தேதி தொடங்குது. இது அப்படியே தொடருது. 1, 2, 3, 4, 4ஆம் தேதி அந்த இடத்தில் ஒரு பெரும் கலவரம், போலீசாரின் துப்பாக்கி சூடு, நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க. அந்த உயிர் தியாகம் செய்த அந்த தொழிலாளர்களை போற்றுவதற்காக 1889ல பாரிஸ்ல நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமேலிருந்து மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும், அனுசரிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அந்த ஏழைகளுக்காக புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்ன பாவேந்தரையும், வளர்ந்து வரும் உலகத்துக்கே வலது கையடா நீ வலது கையடா, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தொண்டு செய்யடா என்று பாடிய தட்டி கொடுத்த பட்டுக்கோட்டையாரையும் பற்றி பேசுவதற்கும் அவர்களை நினைவு கூறுவதற்கும் இந்த உழைப்பாளர் தினத்தையோட சிறந்த ஒரு நாள் இருக்கவே முடியாது தானே. அவங்க வாழ்ந்த காலத்துல எப்படின்னா, ஒரு பக்கம் இந்த தனியுடைமை சமுதாயத்தை எதிர்த்து போராட்டங்கள், பொது உடைமை மலர வேண்டும்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கு. இந்தியாவுடைய நிலைமை என்ன? நாடு சுதந்திரத்தை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய அரசாங்கம் அமைய வேண்டிய ஒரு சூழல், கையிருப்பு இல்லை, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிறவன் ஏதோ செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திப்பான். இல்லாதவர்களுடைய நிலை, எல்லாம் வயிறு நிறையணும்ல. அப்ப அதுக்கான ஒரே தீர்வு பொது உடைமை தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பி பல இடங்களில் பதிவு செய்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகை போல் உள்ளம் கொண்டான். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுக்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, உலகம் உண்ண உண், உடுத்த உடுத்து, புவியை நடத்து, பொதுவில் நடத்துங்கிற கருத்தை பல இடத்தில் பதிவு செய்கிறார். அவருடைய பெருங்காப்பியமோ தனி பாடலோ எல்லா இடத்திலும் நம்ம இந்த சிந்தனையை பார்க்க முடியுது.
வீரத்தாயில அதை பத்தி பேசுறார், புரட்சி கவியில பேசுறார், சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் பேசுகிறார், பாண்டியன் பரிசுங்கிற ஒரு நெடுங்காவியத்துல ஒரு திருடன் சொல்றான் பொது உடைமை தான் இதுக்கான தீர்வா இருக்கணும்ட்டு. அவர் ஒரு ஆத்திச்சுடி எழுதுறார், அதுல எழுதுறார் ஆட்சியை பொதுமை செய் அப்படின்ட்டு. தாயுள்ள மகிழ்கிறது அப்படிங்கிற ஒரு தாலாட்டு பாடல். அதுல அந்த தாய் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றான், மகனே மகனே பொது உடைமை உலகம் வேண்டும், நீர் பொய் புரட்டு தீயர் முதுகொடிக்க வேண்டும், நம் முன்னேற்றம் இதுவேன்னு ஒரு தாயை பொது உடைமை பேச வைக்கிறார். இவ்வளவே நிலாவை பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு கற்பனைகள் வரும். கவிஞர்கள் எல்லாம் நிலாவை தொட்டது ஆம்ஸ்ட்ராங்கா நான் தானான்னு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது நம்முடைய பாரதிதாசனுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, பசித்த மக்கள் வெண்சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானே, அது சாதம் மாதிரி மக்களுடைய சாப்பாடு மாதிரி அவருடைய கண்ணுக்கு தெரியுது. இவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் எழுதும் போது நிச்சயமாக படித்தவர்களிடையே ஒரு மாற்றம் வந்திருக்கும் தானே. ஆனா படிக்காதவர்களுக்கு யார் போய் சொல்றது, அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. அப்ப அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தன்னுடைய திரைப்பாடல்களின் மூலம் பாட்டாளிகளுக்கு இந்த புதிய சிந்தனையை கொண்டு போய் சேர்த்தார். அவருடைய பல பாடல்களில் அந்த சோசியலிச சிந்தனை, உழைப்பவர்களுக்கு தான் உலகம் என்ற சிந்தனையை அவருடைய திரைப்பாடல்களை நம்மளால பார்க்க முடியும். மாசம் 30 நாள் உழைச்சு வறுமை பிடிச்சு உருவம் இழைச்சு காசு வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான், வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான். சொட்டு சொட்டா வேற விட்ட பட்டினியில் பாடுபட்ட கட்டுக்கட்ட நோட்டு சேருது கெட்டிக்காரன் பெட்டியில, அது குட்டியும் போடுது வட்டியிலே அப்படின்னு அன்னைக்கு இருந்த அந்த தொழிலாளர்களுடைய பாட்டாளிகளுடைய நிலைமையை புட்டு புட்டு வைத்தார் பட்டுக்கோட்டையார். ஆனா அவருடைய பாடல் அதுக்காக ஒரு சோகம் நிறைந்ததாகவோ ஒரு அழுகாட்சி காவியமாக இருக்காது. அது ஒரு கம்பீரமாக இருக்கும், அதுல ஒரு அறிவிப்பு இருக்கும். நாங்க இருக்கிறோம், நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அங்க இருக்கும். விடியல் வெகு தூரம் இல்லைங்கிற நம்பிக்கையை தருவதாகத்தான் அவருடைய பாடல்கள் அமைஞ்சிருக்கும். கெடுக்கிற காலம் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது போன்ற எழுச்சி மிக்க நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சொற்களை அவரது பாடல்களை நம்மால் பார்க்க முடியும். இவருமே இவருடைய ஆசான் மாதிரி எல்லா இடத்திலையும் அவருக்கு பாட்டாளிகளும் பொது உடைமை சிந்தனையும் தான் எல்லா இடத்திலையும் தோணுது. பாரதி சொல்லுவான் இல்லையா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலான் இந்த பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. அந்த மாதிரி சிவப்பு நிறத்தை பார்த்துட்டாலே மனுஷனுக்கு பொது உடைமையும் பாட்டாளி நினைவு வந்துடும். ஒரு தடவை அவரும் அவரது நண்பர் ஜீவானந்தமும் ரோடு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சாலை பராமரிப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. அதனால போக்குவரத்தை எச்சரிக்கை பண்றதுக்கு ஒரு சிவப்பு கொடியை நட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்தவங்க இவர் எழுதுறார், ஏற்றத்தாழ்வு இருக்கும் இடம் எங்கும் மாற்றம் காணவே பறக்குது செங்கொடிட்டு. வாழ்க்கையில நல்ல எங்க ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அங்க செங்கொடி இருக்குங்கிறது அவருடைய நம்பிக்கை. சௌபாகியவதின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு பக்தி பாடல் எழுதணும். இந்த மனுஷன் நாத்திகர், எழுதுவாரா மாட்டாரான்னு ஒரு டவுட்டோட போய் கேட்கிறாங்க. அதனால என்ன, என் நம்பிக்கை வேறு என்னுடைய தொழில் வேறு, தாராளமாக எழுதுறேன்னு சொல்லி ஒரு கவிதை எழுதுறார். தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா. கேட்டவங்களாம் பரவசம், ஆஹா என்ன மாதிரியான ஒரு கீர்த்தனை அப்படின்னு பரவசப்பட்டு இருக்கும் போதே அவருடைய கருத்தை அங்க வைக்கிறார். எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி, எளிமை அகல வரம் தா. இன்பமானது எல்லா இடத்திலும் பரவ வேண்டும், ஏழ்மை எல்லா இடத்திலிருந்தும் அகல வேண்டும். இதுதானே பொது உடைமை. அப்போ எல்லா இடத்துலையும் எப்படியும் ஒரு வகையில் அவருடைய கருத்தை அங்க வச்சுக்கிட்டே போறார். நாம நினைக்கிறோம் பொது உடைமை அப்படிங்கிறது ஒரு புதுமையான புரட்சிகரமான கருத்து, 18ஆம் நூற்றாண்டில் கார்ல் மார்க்ஸால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருத்து. உண்மை என்ன தெரியுமா, பொது உடைமை இது ஆகப்பழமையான ஒரு சிந்தனை. ஆதி மனிதன் கடைபிடித்த ஒரு சிந்தனை பொது உடைமை. எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தாங்க, எல்லாரும் வேட்டையாடினாங்க, இருக்கிறத சமமா பிரிச்சு சாப்பிட்டாங்கல்ல, அதுதான் பொது உடைமை, புதுசு கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், உலகத்தின் தாரக மந்திரம் அதான் தான் இருக்கு. பிள்ளைங்க சொல்ல ஓடு ஓடு ஓடு, முதிரவன் கைக்கு மந்திரவாள் ஜெயிச்சுட்டு வா. ஆனா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது விலங்குகளுக்கானது, மனுஷங்களுக்கானது கிடையாது. நீங்க பாருங்களேன், ஒரு நாய் 10 குட்டி போடும், அதுல ஒண்ணு ரொம்ப நோஞ்சானா இருக்கும், பிழைக்க வாய்ப்பே இல்லை. தாய் நாயா அந்த குட்டியை சாப்பிட்டுரும், இல்லைன்னா பால் கொடுக்காம விட்டுரும். நாய்கள் இல்லை, எல்லா விலங்குகள்கிட்டயும் அந்த குணம் இருக்கும். மனுஷ தாய் அது செய்வாளா?
நோஞ்சானா ஒரு குழந்தை இருக்குன்னா விட்டுருவாளா பால் கொடுக்காம? அந்த நோஞ்சான் குழந்தைக்கு, அந்த சவலை குழந்தைக்கு தான் அதிகமாக கவனம் அந்த தாய் செலுத்துவாள். அப்ப பொது உடைமைங்கிறது உங்களுடைய எங்களுடைய அம்மாவிடமிருந்து வந்த ஒரு சிந்தனை. ஆக மனுஷனா இருக்கணும்னா, மனுஷத்தன்மையோட இருக்கணும்னா இந்த சிந்தனை வேண்டுங்கிறதுக்காக தான் 2 பேரும் அவ்வளவு பாடுபட்டார்கள். பொது உடைமை பேசும்போது பாரதியை பேசாமல் போனால் நியாயமாக இருக்காது. அதுன்னு இல்லை, 20ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்ட பல சிந்தனைகளுக்கு தாய் அவன்கிட்ட இருந்து தான் பிறந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா, நான், என், முன் அப்படிங்கிற சொற்கள் தான் கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டது. நாம், எங்கள், நமது போன்ற சொற்களுக்கு கவிதை வடிவம் கொடுத்தவன் பாரதி. எல்லாரும் ஓர்க்கிறோம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்நாட்டு மக்கள், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு அவன் எழுதினான். அதே பாரதி தான் எழுதுகிறான், 30 கோடி ஜனங்கள் சங்கமம் முழுமைக்கும் பொது உடைமை. ஆக இப்படி சொல்லலாம், பாரதி தொடக்கம் என்றால் அவரது தொடர்ச்சியாக பாவேந்தரும் பட்டுக்கோட்டையாரும் விளங்கினார்கள். பாரதி ஒரு கனவு கண்ட, அழகான எதிர்காலத்தை பற்றி ஒரு கனவு அவனுக்கு இருந்தது. அதை அடைவதற்கான வழிகளை பாவேந்தர் சொன்னார். அந்த மாதிரி அந்த வழியில போகும்போது இருக்கிற பிரச்சனைகளை, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை பட்டுக்கோட்டையார் சுட்டி காட்டினார். அதற்கான தீர்வும் அவர் சொன்னார். இதுதான் அவர்களுக்கு இருந்த அந்த தொடர்பு. சரி சார், பொது உடைமை போதிய அளவுக்கு பேசியாச்சு, மக்களுக்கு போய் சேர்ந்தாச்சு. போதுமா? ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு அந்த ஒரு சிந்தனை மட்டும் போதுமா? கிடையாதே. கல்வியை பற்றி மக்களுக்கு அறிவு வேணும், கல்வி எல்லாரும் படிக்கணும், சமூக சீர்கேடுகள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மறையணும்ல. அப்ப அதை பற்றியும் இவர்கள் 2 பேரும் பல இடங்களில் பாடியிருக்கிறார்கள். பாவேந்தர் எடுத்துக்கிட்டேன்னா, அது வரைக்கும் யாருமே பேசாத பல பொருட்களை எல்லாம், பல விஷயங்களை எல்லாம் கருப்பொருட்களாக வைத்து பாடல் எழுதியிருக்கிறார். குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு காப்பியத்துல குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை பற்றி அவர் எழுதினார். ஈண்டு குழந்தைகள் தாம் எண் மிகுந்து போகாமல் வேண்டும் அளவு விளைத்து பின் வேண்டாக்கால் சேர்க்கை ஒழித்து கருத்தடையேனும் செய்கன்னு அந்த இடத்துல எழுதுறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் படித்து விட்டால் என்றால் எல்லா பிரச்சனைகளும் தீருங்கிறது அவருடைய ஆழமான ஒரு நம்பிக்கையாக இருந்தது. பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கே அப்படின்னார். இதைத்தான பாரதி சொன்னான், பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணியர். பாரதி சொன்னதைத்தான் அவரு சொல்றார். இதை தாண்டி இந்த பெண்ணியம், பெண் வளர்ச்சிங்கிறதை தாண்டி இன்னைக்கு நாம பேசுகிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் சமத்துவம் அவருடைய பாடல்கள் நம்மளால பார்க்க முடியுது. வாணிபம் செய்யலாம் பெண்கள், வானூர்தி ஓட்டலாம் பெண்கள், அறிவியலில் சிறந்து விளங்கலாம் பெண்கள்னு ஆண் செய்கிற எல்லா வேலையும் பெண்ணால செய்ய முடியும் எழுதிட்டு அடுத்து எழுதுறார். ஏனை அசைத்தாலும் கூடும், அதை யார் அசைத்தாலும் ஆடும். ஏனைனா என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஏனைங்கிறது இந்த குழந்தைகள் தூங்குவதற்காக பருத்தி புடவையால் கட்டப்படுற ஒரு தொட்டில். அதை பெண் அசைச்சாதான் குழந்தை தூங்கும்ல, ஆனாலும் அது முடியும், ஆனாலும் குழந்தை வளர்ப்பில் பங்கு பெற முடியும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு புதுமையான ஒரு கருத்தை வைக்கிறார். இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்களை பார்த்தோம்ல, பெண் கல்வி பார்த்தோம், கருத்தடை பார்த்தோம், ஆண் பெண் சமத்துவம் பார்த்தோம். பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் ஒரே பாடல வச்சார். அதான் அவருடைய சிறப்பு. வீரக்கனல்ங்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு பாட்டு எழுதுறார். தாலி போட்டுக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும், உலகம் புதுசா மாறும்போது பழைய முறையை மாத்திக்கணும். இதை கேட்டப்ப மக்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு ஜர்க்கு வந்திருக்கும், 2 பேரும் தாலி போட்டுக்கணுமா, ஏன் அப்படின்னு. அதுக்கான காரணத்தை சொல்கிறார். ஒரு பெண் கழுத்துல தாலி இருந்தால் கையவர்கள் பக்கத்துல நெருங்க மாட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு ஆண் கழுத்துல தாலி இருந்தா இவனுக்கு கல்யாணம் ஆனவன் சொல்லி எந்த பொண்ணும் அவன்கிட்ட நெருங்க மாட்டான்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்றார். இன்னைக்கு தாலிக்கும் மதிப்பில்லை, திருமணத்துக்கும் மதிப்பில்லை, வர்த்து இல்லை அப்படின்னு பொது மேடையில பேசுகிற அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோம். ஆனா அன்னைக்கு தாலிக்கு மதிப்பு இருந்த காலத்தில் இந்த சிந்தனை ஒரு புரட்சிகரமான சிந்தனையாக மக்களுக்கு தோன்றியது. அடுத்து எழுதுறார், போட்டுக்கிடும் முன்னே நல்லா பொண்ணும் பிள்ளையும் பார்த்துக்கணும், பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கணும், புரிஞ்சுக்காம ஆரம்பிச்சா ஆபத்துல மாட்டிக்கணும். கல்யாணம்னா ஆண் பெண் 2 பேருடைய சம்மதமும் கேட்டு நடக்க வேண்டும்ங்கிறது அவரு உலகத்துக்காக சொல்லல, அவர் வாழ்க்கையை அதுதான் செஞ்சார். அவருடைய திருமணம் ஒரு சுயமரியாதை திருமணம். பாரதிதாசன் தலைமையில் அவருடைய திருமணம் நடைபெற்றது.
அப்ப அவருடைய மனைவி கௌரவம்பாள் பின்னாடி ஒரு பேட்டியில் அந்த அம்மா சொன்னாங்க, கல்யாணத்தப்ப அவருடைய பேரை சொல்லி எனக்கு கல்யாண சுந்தரத்தை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னாதான் கல்யாணம் பண்ண ஒரு கலாட்டாவே பண்ணாரு, எனக்கு அவர் பேரை சொல்லி சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சமா இருந்தாலும் ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஊருக்கு உபதேசம் செய்யல, அவரும் அதை பின்பற்றிய ஒரு கவிஞர். அதுக்கடுத்து எழுதுறார், பொறப்பு வளர்ப்பு சட்டம் நாம சேர்ந்து போட்டுக்கணும். ஃபேமிலி பிளானிங் பேசியாச்சா? வரவு செலவு திட்டம் ஒன்னா சேர்ந்து போட்டுக்கணும். ஆக இன்னைக்கு நாம பேசுற உமன் எம்பவர்மெண்ட், ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபேமிலி பிளானிங், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இது எல்லாமே 2 பேரும் எழுதினார்கள். இது போக சாதி மத பாகுபாடு, கைம்பெண் திருமணம், தமிழ் மொழி வளர்ச்சி எல்லாத்தையுமே 2 பேரும் பாடியிருக்கிறார்கள். என்னதான் பட்டுக்கோட்டையார் பாரதிதாசனால் வளர்க்கப்பட்டாலும் அவர் வழி பின்பற்றி வளர்ந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி பாணியை அமைத்துக் கொண்டார். அவருடைய சிந்தனைகள் பல இடத்துல வேறுபட்டது. அவர் எளிய சொற்களை கொண்டு நாட்டுப்புற பாணியில் பல கவிதைகளை எழுதினார். அந்த காலத்தை கல்கண்டுன்னு ஒரு பத்திரிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்கண்டுன்னு ஒரு பத்திரிகையில விளம்பரம் எப்படி வருதுன்னா, கருத்தாழமிக்க பாடலுக்கு கண்ணதாசன், ஜனரஞ்சக பாடலுக்கு வாலி, பாமர பாடலுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லி இப்படி பாமர ஜனங்களின் மன ஓட்டத்தை மிக அழகாக பதிவு செய்தவர் பட்டுக்கோட்டையார். பாவேந்தருடைய பாடல்ல என்ன வேறுபாடுனா, அதுல எப்பவுமே ஒரு உணர்ச்சி பெருக்கு இருக்கும். ஒரு நேரடியான ஆக்ரோஷமான கருத்துக்களை வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு வைக்கிறதுக்கு அவர் தயங்கவே மாட்டார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு பொங்கும் தமிழுக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு அப்படின்னு முழங்கியவர் பாரதிதாசன். ஆனா பட்டுக்கோட்டையாரோட பாடல் எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் அரவணைச்சு போற ஒரு தன்மை அவருடைய பாடல் நம்மளால பார்க்க முடியும். நல்லாரும் பொல்லாரும் நல்வழி செல்லாரும், எப்படி நல்லாரும் பொல்லாரும் நல்வழி செல்லாரும் உள்ளாரும் காசு பணம் இல்லாமல் இருந்தாலும் எல்லாரும் இந்நாட்டு மக்கள் எல்லாரையும் அரவணைக்கும் ஒரு பாங்கு அவர்கிட்ட பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ், எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பதிலும் அவர் தயங்குவதில்லை. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திருப்பி வராம பார்த்துக்கோ. இதுதான் இன்னைக்கு ஒரு பெற்றோராக ஒரு ஆசிரியராக உட்கார்ந்துருக்க ஆசிரியர் சங்க தலைவர். அப்படிதான் நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, தப்பு பண்றேன், இட்ஸ் ஓகே, இனிமே பண்ணாம அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம வைக்கிறதா அன்னைக்கு அவரே வைக்கிறார். 2 பேருமே திரையுலகுக்காக நிறைய பாடல்கள் எழுதினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக பல எழுச்சி மிகு பாடல்களை எழுதியவர் பட்டுக்கோட்டைங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி. பிள்ளைகள் எல்லாம் பாடினார்கள். குருட்டு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, நாளைய உலகம் நல்லவர் கையில், ஏற்றமனா ஏற்றம் யாவருக்கும் முன்னேற்றம், திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பையில போன்ற பாடல்கள் எல்லாம் வெளிவந்த போது மக்கள் எம்ஜிஆரை கொண்டாடினார்கள். தங்களை காக்க வந்த ஒரு தெய்வமாக அவர்கள் எம்ஜிஆரை பார்த்ததுக்கு இவருடைய பாடல் வரிகளும் ஒரு காரணமாக இருந்தது. அவர் எம்ஜிஆர் சொல்வார், என்னுடைய முதலமைச்சர் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டையாருடைய பாடலால் அமைந்தது அப்படிங்கறது அவரை ஒத்துக்கிட்டார். இது ஒரு பக்கம். பாவேந்தருடைய பல கவிதைகளும் திரைப்பாடல்களாக உருமாற்றம் பெற்றன. சங்கே முழங்கு, தமிழுக்கு அமுது என்று பெயர், துன்பம் நேருகையில் யாழ் எடுத்து, புதியதோர் உலகம் செய்வோம் போன்ற பல பாடல்கள் திரைப்பாடல்களாக வெளிவந்து சக்கப்போடு போட்டுச்சு. ஆனா பாவேந்தரால அந்த இலக்கியவாதிங்கிற ஒரு கம்பீரத்தை அவர் இழக்க தயாராக இல்லை. திரையுலகம் அவர்கிட்ட சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்த்தது, அவர் முடியாதுன்ட்டார். அவர் அந்த திரைப்படங்கள் வந்த காலகட்டத்தை பத்தி அவர் ஒரு கவிதை எழுதுறார். என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார்கள், என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார்கள், எடுத்தார்கள் 1, 2, 10, 100ஆக. ஒன்றேனும் தமிழ் நடை உடை பாவனைகள் உள்ளனவாய் அமையவில்லை, எல்லாம் வேற ஒரு மொழி சாயல்லே இருக்கு. தெலுங்கு கீர்த்தனைகள், வடமொழி ஸ்லோகங்கள், ஆங்கில பிரசங்கம், வாய்க்கு வாரா இந்துஸ்தானம், ஆபாச நடனம், இதுதான் படத்துல இருக்க. ரொம்ப சலிச்சுக்கிறார். அடுத்து எழுதுறார், நல்லவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த இன்னைக்கு நாம கேட்கிற ஹலமதி ஹபீபி, ஒசாகா மவரையா, ஓ மகசையா போன்ற கருத்தாளம் மிக்க பாடல்கள் எல்லாம் அவர் கேட்கல. கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கொலை வாழை ஏடுனாலும் கிளம்பி போயிருப்பாரு. அதனால அந்த வகையில நம்ம தப்பிச்சோம். அடுத்து எழுதுறாரு, பரமசிவன் அருள் புரிய வந்து வந்து போவார், பதிவிரதைக்கு துன்பம் வரும், பழையபடி தீரும். இதுல எனக்கு என்ன தோணுது, இந்த பரமசிவம் டாபிக்கை மட்டும் எடுத்துட்டா அது திரையுலகத்தின் தவறு கிடையாது, அது அந்த நடிகருடைய தவறாகவும் இருக்க முடியாது. பிரச்சனை இந்த மனுஷன் கிட்ட.
என்னன்னா இவர் சின்ன வயசுல சிலம்பம் படிக்க போறப்ப ஒரு ஆளை பார்த்துட்டார். அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்து ஆஹா இவரை பார்த்தா ரவிவர்மனுடைய ஓவியத்துல வர பரமசிவன் மாதிரியே இருக்கிற பிரமிச்சு போயிட்டார், ஃபேன் ஆயிட்டார். யாருன்னு பார்த்தா பாரதி. ஆக பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அவர் சின்ன வயசுல பார்த்ததுனால அவரால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. உண்மையாவே பரமசிவன் வந்தா கூட ஐசி காமியான்னு கேட்டிருக்க ஒரு மனநிலை இருந்ததுனால அப்படி எழுதியிருக்கார். அடுத்து எழுதுறார், பதிவுரதைக்கு இன்னல் வரும் பழையபடி தீரும். ஒரு 3 மணி நேரம் படத்துக்கே இவ்வளவு சிரிச்சுக்கிறாரு. நம்மளாம் 3 வருஷமா 4 வருஷமா டிவி சீரியல்ங்கிற பேர்ல இதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 2னா பரவாயில்ல, சேனலுக்கு ஒரு 10 சீரியல் வருது, இதே கதை தான். கதை என்னன்னா ஹீரோயின் அநியாயத்துக்கு நல்லவளா இருப்பா, எல்லோரும் அவளை ஏமாத்துவாங்க, கடைசியில ஜெயிப்பா. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும்னு பாரதி எழுதினான். நம்முடைய சீரியல்ஸ் எப்படின்னா தர்மம் கடைசியில் வெல்லுங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம தலையில கட்டிட்டு இருக்காங்க. இதுல அந்த அழுகாட்சி காவியங்களுக்கு பேரு மட்டும் பாக்கியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமின்னு மங்களகரமா வைக்கிறதுலாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. இந்த கிரிஞ்செல்லாம் தாங்க முடியாம தான் அவர் திரைப்படங்கள் வெளியே வரணுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்த போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மாடர்ன் தியேட்டர்ஸ் ப்ரொடக்ஷன், அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு பாடல் எழுத சொல்றாங்க. சரின்னு எழுதுறாரு. அதுல கமிழ்ந்திடும்னு ஒரு சொல்ல அவர் வச்சு எழுதுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கமிழ்ந்திடுங்கிற சொல் ஒளிப்பதிவு செய்யும் போது தேஞ்சு போயிடும், வேற வார்த்தையை மாத்தி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். இவருக்கு கோவம் வந்துருச்சு. வார்த்தையெல்லாம் மாற்ற முடியாது, நீ வேணா மெஷினை மாத்திட்டு போயா அப்படின்னு கோச்சிட்டு வெளியே வந்துட்டார். ஆனா அப்படி அவர் கோபித்து கொண்டு வந்த போதும் தன்னுடைய சிஷ்யனுக்கு, இங்க பாரு நான் வெளியே வந்துட்டேன்னு பின்னாடி கிளம்பி வந்துடாத, இது உனக்கான களம், உனக்கான இடம், இருந்து சாதித்து விட்டு வா அப்படின்னு பட்டுக்கோட்டையாரை தட்டி கொடுத்தவர் அந்த நல்லாசிரியர். எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் எப்படின்னா 10 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணா நான் ஈவினிங் டியூஷனுக்கு வந்தால் தான் உண்டுங்கிற மாதிரியான ஆசிரியர்கிட்ட நாங்கள் போயிட்டோம். ஆனால் அவருக்கு மிக நல்ல ஆசிரியர் கிடைத்திருக்கிறார். இப்படி பாவேந்தரும் சரி, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரும் சரி, அவர்களுடைய பாட்டு எழுதுகிற பாணி மாறி இருக்கலாம், அவர்கள் எழுதிய தளங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் அவங்களோட நோக்கம் ஒண்ணுதான், சமூகத்தில் மாற்றம், சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோட தான் 2 பேரும் எழுதுறாங்க. அதை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா சரியா வருவதில் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. வருங்கால தலைவர்கள் இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த மாற்றமானது வர வாய்ப்பு இருக்குங்கிறத ஆணித்தரமாக நம்பியதுனால 2 பேருமே இளைஞர்களுக்காக நிறைய பாடல்கள் எழுதினாங்க. பெண் குழந்தை தாலாட்டில் மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே அப்படின்னு அந்த பெண் குழந்தையை கொஞ்சுகிறார் பாவேந்தர். இந்த பக்கம் பட்டுக்கோட்டையா, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்குன்னு மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கல்வி கற்கண்டு கால் விலங்கு கல்லாமை அப்படின்னு அவருடைய இளையர் ஆத்திச்சூடியில பாவேந்தர் எழுதுறார். இவர் ஏட்டில் படித்ததோடு இறந்து விடாதே, ஏன் படித்தோம் என மறந்து விடாதே அப்படின்னு கசடர கற்று நிற்க அதற்கு தகங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். தாயுள்ள மகிழ்கிறதுல அந்த ஜாதி பாகுபாடுகளை ஒழிக்க பாவேந்தர் எழுதுகிறார். சாதி வெறியினை அழிப்போம், இனி தமிழர் ஒற்றுமை கொள்வோம் அப்படின்னு. இதை பாவேந்தர் எழுதினா இந்த பக்கம் வேப்ப மரம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, அதுக்கெல்லாம் அசந்தராத தம்பி அப்படின்னு சொல்லி அந்த மூட நம்பிக்கையிலிருந்து பிள்ளையை காப்பாற்றியவர் பட்டுக்கோட்டையார். இப்படி இவர்கள் 2 பேரும் புகட்டிய பாடங்கள் நம் இளைஞர்களிடம் போய் சேர்ந்ததானா கண்டிப்பாக நிச்சயமா பெரும் மாற்றம் அதற்கான பலனை இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக சிங்கப்பூர் இளைஞர்களிடம் என்னால் அந்த மாற்றத்தை பார்க்க முடியுது. படிப்பும் தேவை, அதோடு உழைப்பும் தேவை, உண்மை தெரியும் உலகம் புரியும் படிப்பாலே, நம் உடலும் வளரும் தொழிலும் வளரும் உழைப்பாலேன்னு பட்டுக்கோட்டையில் எழுந்தார். இன்னைக்கு நான் பார்க்குறேன் சின்ன பிள்ளைகள், O லெவல் எழுதிய பிள்ளைகள், A லெவல் எழுதிய பிள்ளைகள் அந்த 3-4 மாத விடுமுறை காலத்தில் கூட ஏதோ ஒரு வேலையை எடுத்து செய்கிறார்கள், இன்டர்ன்ஷிப் செய்கிறார்கள். அந்த எண்ணம் எங்களுக்கோ எங்களுடைய முந்தைய தலைமுறைக்கோ கிடையாது. எங்களுக்கு முந்தைய தலைமுறை எப்படின்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சொத்து இருக்கு, 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற சொத்து இருக்கு, இதுக்கு வேலைக்கு போகணும், அதுலேயும் பொம்பளை பிள்ளை வேலை பார்த்து நம்ம பிழைக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. எங்களுக்கு என்னன்னா நாங்களாம் படிச்சிட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், அப்போ படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்கிற ஒரு தேக்க நிலையை எங்களிடம் பார்க்க முடியுது. ஆனால் இளைஞர்களில் அப்படி இல்லை. இப்போ நல்லா வேலை பார்க்குறாங்க. அப்போ படிக்கும் போதே பல விஷயங்களை கற்றுக்கொள்வதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி பாரதிதாசன் ஒரு கனவு கண்டார். வெளியுலக சிந்தனையால் புத்தம் புதிதாக வளர்ந்துள்ள எவற்றுக்கேனும்
பெயர்கள் எல்லாம் கண்டு தெளியுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும்ங்கிறார். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகளோட கரிக்குலம் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். பிரமிப்பா இருந்தது. ஒரு QR கோடை சொடுக்கின உடனே அந்த தமிழ் பாடங்கள் எல்லாம் 3D எஃபெக்ட்ஸ்ல பிள்ளைகளால பார்க்க முடிஞ்சது. அப்ப எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆக நிச்சயமாக நம் நாட்டு இளைஞர்களிடம் அந்த ஜாம்பவான்கள் சொன்ன நல்ல கருத்துக்கள் எல்லாம் போய் சேர்ந்து அவர்கள் முன்னேற தொடங்கி விட்டார்கள். ஆனா இது போதுமா? தமிழ் என்னைக்குமே தான் தன் குடும்பம் தன் நாடுன்னு நினைச்சதே இல்லை. அவன் உலகத்துக்காக யோசித்த பழக்கம் நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னார் கணியன் பூங்குன்றார். உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்னு சேக்கிழார் ஆரம்பிச்சார்ல. உலகம் யாவையும் அப்படின்னு தானே கம்பர் ஆரம்பிச்சார். ஆதிபகவான் முதற்றே உலகுனார் வள்ளுவர். ஆக இந்த பிள்ளைகள் இன்னைக்கு இவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை உலகத்தில் இருக்கும் எல்லா இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்து சொந்தமாக சிந்திக்கும் ஒரு திறனை அவர்களிடம் வளர்க்க வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம் சார், பல இடங்கள்ல வந்து அப்படியே கூட்டமா ஏன் போறோம்னு தெரியாம இளைஞர்கள் திசை மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம உனக்காக நீயே சிந்திச்சு முன்னேறுங்கிற ஒரு சிந்தனை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தால்தான் பாவேந்தர் பாரதிதாசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கனவு கண்ட புதியதோர் உலகம் படைக்கப்பட்டு ஏற்றம் ஏற்றம் எல்லாருக்கும் முன்னேற்றங்கிற ஒரு நிலை வரும் என்று சொல்லி தங்களுடைய 22வது ஆண்டு விழாவில் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய கவிஞர்கள் இருவர் பற்றி பேச கிடைத்த வாய்ப்புக்கு மக்கள் கவிஞர் மன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் சிறப்பான ஒரு உரை. மக்கள் கவிஞரை பற்றியும் திரு பாரதிதாசன் அவர்களை பற்றியும் பல்வேறு கவிதைகளையும் பாடல்களையும் மேற்கோள் காட்டி மிகவும் சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார். சிறப்புரையாற்றிய திருமதி ஸ்வர்ணலதா ஆவுடையப்பன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. மேலும் ஒரு பலத்த கைத்தட்டலில் நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டோம்.